சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 33. இலங்கையில் மேலை நாட்டு பணிகளை தாம் வெற்றிகரமாக நிறைவேற்றியது இந்தியர்களுக்கு பெருமிதத்தை அளித்திருப்பது சுவாமிஜிக்கு தெரியும். தம்மை இந்தியா சிறப்பாக வரவேற்கும் என்பதையும் அவர் அறிந்தே இருந்தார். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் பற்றியோ, இலங்கை முதல் தமிழகம் முழுவதும் முனைந்து வரவேற்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதையோ அவர் அறியவில்லை. உடல் ரீதியாக மிகவும் தளர்ந்திருந்த அவர், இப்போது ஓய்விற்காக ஏங்குகிறேன், ஏதோ சிறிது ஓய்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன், இந்தியர்கள் என்னை விட்டுவிடுவார்கள் என்று நினைக்கிறேன், சில ஆண்டுகள் ஊமையாக இருந்துவிட மாட்டேனா என்று எவ்வளவு ஏங்குகிறேன் தெரியுமா என்று சற்று ஓய்விற்காக துடித்தார். அதே வேளையில் தாம் ஓய்வெடுப்பதற்காக இந்தியாவிற்கு செல்லவில்லை, அங்கும் கடுமையாக உழைத்தே ஆக வேண்டும், அங்கே தாம் அளிப்பதற்கான செய்தி ஒன்று உள்ளது என்பதையும் அவர் அறிந்தே இருந்தார். இந்தியா உலகிற்கு அளித்த அறிவு செல்வம் மற்றும் ஆன்மீக செல்வம் பற்றி டெட்ராய்டில் ஒருமுறை சுவாமிஜி பேசிக்கொண்டிருந்தார். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டார் அவர். அவரது உடல் லேசாக நடுங்கியது. இந்தியா எனது வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தேயாக வேண்டும். நான் இந்தியாவை அதன் ஆணிவேர் வரை அசைப்பேன். அதன் தேசிய நாளங்கள் வழியாக ஒரு மின் அதிர்வை பாய்ச்சுவேன். பொறுத்திருங்கள், இந்தியா என்னை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பதை காண்பீர்கள். இங்கே அனைவருக்கும் எளிதாக கிடைக்கும்படி என் இதய இரத்தத்தை சிந்தி அளித்தேனே வேதாந்தம், அதனை உண்மையாக ஏற்றுக்கொள்ள இந்தியாவிற்கு, எனது சொந்த இந்தியாவிற்கு மட்டுமே தெரியும். அந்த இந்தியா என்னை வெற்றிகரமாக வரவேற்கும் என்று ஆவேசமாக கூறினார் அவர். 1897 ஜனவரி 15ஆம் நாள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அடைந்தது. சுவாமிஜியை வரவேற்க அவரது சகோதர துறவியான சுவாமி நிரஞ்சனானந்தர் வந்திருந்தார். இலங்கை வரவேற்பு குழுவின் பிரதிநிதியான ஹாரிசன் கப்பலில் சென்று சுவாமிஜியை வரவேற்றார். சுவாமிஜியை கரைக்கு அழைத்து செல்வதற்காக நீராவி படகு ஒன்று தயாராக நின்றது. அது மாலை வேளை. சுவாமிஜியின் படகு மெல்ல மெல்ல கரையை நெருங்கியது. கரையில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். கரவொலிகளும் ஜெயகோஷங்களும் கடல் அலைகள் எழுப்பிய ஒலியுடன் போட்டியிட்டு கொண்டு வானை பிளந்தன. சுவாமிஜியை ஒருமுறை காண்பதற்காக நெருக்கி அடித்த கூட்டம் கட்டுக்கட்டாக இருந்தது. வரவேற்பு குழுவின் தலைவரான பி. குமாரசுவாமி சுவாமிஜிக்கு மலர் மாலை அணிவித்தார், மல்லிகை செண்டு அளித்தார். பின்னர் சுவாமிஜி வரவேற்புக்காக அமைக்கப்பட்ட முதல் பந்தலுக்கு குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். அங்கே இறங்கிய சுவாமிஜி வரவேற்பை ஏற்றுக்கொள்வதற்காக உள்ளே சென்றார். பின்னர் அங்கிருந்து அவர் தங்குமிடத்தில் அமைக்கப்பட்ட பந்தலுக்கு ஊர்வலமாக வந்தார். ஊர்வலத்தில் கொடிகள், அலங்கார குடைகள், நாதஸ்வரம் என்ற தமிழர் பண்பாட்டு மரபு சின்னங்கள் அனைத்தும் காணப்பட்டன. வழியெங்கும் ஓலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. பந்தலில் நுழைந்ததும் அங்கே அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்த அழகிய செயற்கை தாமரை ஒன்று மலர்ந்தது. அதிலிருந்து பறவை ஒன்று பறந்து வெளியேறியது. சுவாமிஜியின் மீதும் உடன் வந்தவர்கள் மீதும் மலர் மழை பொழிந்தது. சுவாமிஜியும் மற்றவர்களும் மேடையில் அமர்ந்ததும் தெய்வத்தமிழ் தேவார பாடல்கள் பாடப்பட்டன. சுவாமிஜியை பாராட்டி எழுதிய சமஸ்கிருத கவிதை படிக்கப்பட்டது. வரவேற்பு வாசிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிஜி எழுந்து வரவேற்பை ஏற்றுக்கொண்டு சிறிய உரை ஒன்று நிகழ்த்தினார். கொழும்பில் சுவாமிஜி 4 நாட்கள் தங்கினார். அவர் தங்கியிருந்த மாளிகை ஒரு தீர்த்த தலமாக ஆகியது. ஆண்களும் பெண்களும் கையில் காணிக்கை பொருட்களுடன் வந்து அவரை வழிபட்ட வண்ணம் இருந்தனர். இதற்குள் அவர் திருஞான சம்பந்தரின் அவதாரம் என்ற வதந்தி எங்கும் பரவத் தொடங்கியது. சைவம் தழைக்கும் பூமியான இலங்கையில் இந்த செய்தி விரைந்து பரவியது. இதன் விளைவாக சுவாமிஜி தங்குகின்ற இடமாயினும் சரி, வெளியில் செல்லும் இடமாயினும் சரி, அவரை தரிசிக்க கூட்டம் அலைமோதியது. ஜனவரி 17ஆம் நாள் மாலையில் சுவாமிஜி அருகிலிருந்த சிவன் கோவிலுக்கு சென்றார். வழியெங்கும் வீடுகளின் முன்பு கோலங்கள் இட்டு, அழகு செய்து, நிறைகுடங்கள் வைத்து, திருவிளக்குகள் ஏற்றி அவரை வரவேற்றனர். அவர் கோவிலுக்குள் சென்றபோது ஜெய ஜெய மகாதேவா என்ற கோஷம் எழுந்தது. மறுநாள் செல்லையா என்ற அன்பரின் வீட்டிற்கு சுவாமிஜி அழைத்து செல்லப்பட்டார். வழியெங்கும் மீண்டும் அதே காட்சிகள். ஆயிரக்கணக்கானோர் நின்று அவர் மீது மலர்களை வாரி இறைத்தனர். சுவாமிஜி அனைவருக்கும் திருநீற்று பிரசாதம் வழங்கினார்.
அந்த வீட்டிற்குள் சென்றபோது அங்கே குருதேவரின் படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. சுவாமிஜி குருதேவரை பணிந்து வணங்கினார். இலங்கையை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சுவாமிஜிக்கு இருந்தது. முதலில் கண்டி வரை ரயிலில் சென்று அங்கிருந்து குதிரை வண்டியில் அனுராதபுரம் செல்வதென்று முடிவாயிற்று. கண்டியில் புத்தரின் பல் பாதுகாக்கப்பட்ட கோவிலுக்கு சென்று வழிபட்டார் சுவாமிஜி. அங்கிருந்து அனுராதபுரம் செல்லும் வழியில் விபத்து ஒன்று ஏற்பட்டது. வண்டி ஒரு மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த போது முன்பக்க சக்கரம் ஒன்று நசுங்கிவிட்டது. நல்ல வேளையாக அது கழன்று போகவில்லை. எனினும் சுவாமிஜியும் மற்றவர்களும் தப்பி பிழைத்ததே கடவுள் செயல். அந்த இடத்தில் வேறு குதிரை வண்டிகள் கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரே ஒரு மாட்டு வண்டி மட்டுமே கிடைத்தது. அதில் சேவியர் தம்பதிகளையும் சாமான்களையும் ஏற்றினர். சுவாமிஜியும் மற்றவர்களும் பல மைல்கள் நடக்க வேண்டியதாயிற்று. அதன் பிறகு சில மாட்டு வண்டிகள் கிடைத்தன. அன்றிரவை மாட்டு வண்டியில்தான் கழித்தனர். சுமார் 25 மைல்களுக்கும் அதிகமாக நடந்து 8 மணி நேரம் தாமதமாக அனைவரும் அனுராதபுரத்தை அடைந்தனர். அனுராதபுரத்தில் புராதன கோவில்களையும் புத்த ஸ்தூபிகளையும் சென்று கண்டார் சுவாமிஜி. போதி மரத்தடியில் வழிபட்டார். புத்த கையில் உள்ள போதி மரத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட கிளை செடி அது. அங்கே நீண்ட நேரம் தியானம் செய்தார். புத்தரின் மகிமையிலும் கருணையிலும் ஆழ்ந்த சுவாமிஜி பௌத்தர்களிடமிருந்து ஓர் எதிர்ப்பை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அந்த எதிர்ப்பு வந்தது. அன்று சுவாமிஜி போதி மரத்தடியில் தமது சொற்பொழிவை ஆரம்பித்தார். சுமார் 3000 மக்கள் அவரது சொற்பொழிவை கேட்பதற்காக திரண்டிருந்தார்கள். ஓரிரு வார்த்தைகளே சுவாமிஜி பேசியிருப்பார். அதற்குள் பிட்சுக்கள், இல்லறத்தார், ஆண், பெண், குழந்தைகள் என்று பௌத்த மதத்தினர் ஒரு பெரிய கும்பலாக வந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்தனர். சொற்பொழிவை கேட்க வந்திருந்த மக்களை விரட்டும் நோக்கத்துடன் பெரிய முரசுகளையும் அதுபோன்ற வாத்தியங்களையும் தட்டி பேரோசைகளை எழுப்பினர். அங்கே இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய கலவரமே மூண்டிருக்கும். ஆனால் சுவாமிஜி இந்துக்களிடம் நிதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். கலவரம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் சொற்பொழிவு நடைபெறாமல் கூட்டம் கலைந்தது. அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் 125 மைல். ரயில் வசதி கிடையாது. வண்டிகளில் ஒரு நாள் சுமார் 30 மைல் பயணம் செய்து ஜனவரி 24ஆம் நாள் யாழ்ப்பாணத்தை அடைந்தனர். இந்த பயணம் எவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. தமது உடல்நிலையையோ சிரமங்களையோ சுவாமிஜி யாரிடமும் சொல்வதில்லை. அவர் எப்போதும் போல் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தார். யாழ்ப்பாணத்தில் சென்ற இடமெல்லாம் இதற்கு முன் கண்டிராத வகையில் அவர் வரவேற்கப்பட்டார். மத பேதங்களின்றி இந்துக்கள், பௌத்தர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று எல்லா மதத்தினரும் அவரை வரவேற்றனர். எல்லா வீடுகளின் முன்னாலும் அழகிய கோலங்கள் இடப்பட்டு நிறைகுடம் வைக்கப்பட்டிருந்தது. ஊர்வலத்தில் சுமார் 15,000 பேர் கலந்து கொண்டனர். அவர்களில் யாரும் செருப்பு அணியவில்லை. எல்லோர் கைகளிலும் தீபங்கள் இருந்தன. சுமார் 15,000 பேர் தீபங்கள் ஏந்தி சுவாமிஜியை அழைத்து சென்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. யாழ்ப்பாண பயணத்துடன் சுவாமிஜியின் இலங்கை விஜயம் நிறைவுக்கு வந்தது. யாழ்ப்பாணத்திலும் ஒரு சொற்பொழிவு செய்தார் அவர். சுவாமிஜி இலங்கை வந்து சேர்ந்தபோதே தமிழ்நாட்டில் பல இடங்களிலிருந்து சுவாமிஜிக்கு அழைப்பு வந்தது. கல்கத்தா செல்லும் வழியில் தமது தாய்நாட்டிற்கு வந்து செல்லுமாறு ராமநாதபுரம் மன்னரும் சுவாமிஜிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்புகளை ஏற்று ஜனவரி 26ஆம் நாள் அங்கே செல்வதாக அவருக்கு பதில் அனுப்பினார் சுவாமிஜி. சுவாமிஜி தமிழ்நாட்டிற்கு வந்ததும் அங்கே சில நாட்கள் தங்கிவிட்டு கல்கத்தாவிற்கு சென்றதும் தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் அழிக்க முடியாத அங்கம் ஆயிற்று.